அனைவருக்கும் வணக்கம். உலக அரசியல் இன்னைக்கு பெரிய மாற்றத்தை கண்டு வருது நண்பர்களே. அதுல நடுநாயகமாக நின்று சுழன்று அடித்து வர்றாரு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். பாரதத்தின் சார்பாக கடந்த 24 மணி நேரத்தில் அவர் பல முக்கியமான விஷயங்கள்ல சாதனை புரிஞ்சிருக்கிறாரு. முக்கியமாக இன்றைக்கு 3 செய்திகளை பார்க்கிறோம். அதுல முதலாவதாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய எத்தியோப்பியா பயணத்தை பற்றியும் அங்கு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய பிரம்மாண்டமான வரவேற்பும் அங்க நாம செய்யவிருக்கிற ஒப்பந்தங்கள், மிக முக்கியமான ஒப்பந்தங்களை பற்றியும் பார்க்கலாம். அதே வரிசையில் இன்றைக்கு குளோபல் சவுத்துடைய தலைவராக, நிகரற்ற தலைவராக பாரதத்தை வச்சு அழகு பார்க்கிறாங்க உலக மக்கள். அதனுடைய வெளிப்பாடாக எத்தியோப்பியாவும் இந்தியாவும் பல ஒப்பந்தங்கள்ல குளோபல் சவுத் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு ஒப்பந்தத்திலையும் கையெழுத்திடுறாங்க. அதன்படி ஐக்கிய நாடுகளுடைய படை இருக்குது இல்லையா, யுஎன் ஆர்மி, அந்த ஆர்மிக்கு எத்தியோப்பிய ராணுவத்தை அனுப்புவதற்காக அதற்கான ட்ரெயினிங்கை இந்திய படைகள் எத்தியோப்பிய படைகளுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு அந்த ஒப்பந்தமும் கையெழுத்தாகி இருக்குது. மூன்றாவதாக ஒரு மிக முக்கியமான செய்தி நண்பர்களே, இந்தியாவுடைய பொருளாதாரத்தை உடைச்சு காட்டுறேன் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு களமிறங்கிய ட்ரம்புக்கு பயங்கரமான ஒரு நோஸ்கட் கிடைச்சிருக்குது. இந்தியாவுடைய பொருளாதாரத்தை அவரால் உடைக்கவும் முடியல, குறைக்கவும் முடியல. மாறாக இந்தியாவுடைய பொருளாதாரம் மிக வேகமாக வளர்ந்து வருது. இதனால அமெரிக்காவுக்கு தான் இது ஒரு செட்பேக்கு. இந்தியா அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளை ஒரு ஸ்ட்ராங்கான நாடாக எதிர் திசையில் உட்கார்ந்து இப்பொழுது பேச்சுவார்த்தை நடத்தி வருது. அமெரிக்கா தான் இறங்கி வர வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குது அப்படின்னு நாம சொல்லல நண்பர்களே. ரைட்டர்ஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கிற ஒரு அனாலிசிஸ்ல அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த 3 முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, நம்முடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் நமக்கு கொடுக்குற மிகப்பெரிய ஆதரவாக இருக்குது நண்பர்களே. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நேற்று ஆப்பிரிக்க நாடான எத்தியோப்பியாவுக்கு சென்று இறங்கினாரு. அங்க ஏர்போர்ட்டுக்கே வரவேற்றாரு எத்தியோப்பியாவுடைய பிரதமரான அபி அகமது அலி. அவர் ஏர்போர்ட்டுக்கே நேரடியாக பிரதமர் பிளெயின்ல இருந்து இறங்குறாரு இல்லையா, அங்க அந்த ஸ்டெப்ஸுக்கு கீழே நின்று பிரதமருக்கு ஒரு வாமான ஒரு பர்சனல் வெல்கம் கொடுத்தாரு பிரதமர். எல்லா நாட்டு தலைவர்களுக்கும் இது போன்ற மரியாதை கொடுக்கப்படுவதில்லை அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை நாம தெரிவிச்சுக்கிறோம் நண்பர்களே. பொதுவாக ஒரு நாட்டுடைய தலைவர் வேறொரு நாட்டுக்கு வர்றாருன்னா அந்த நாட்டுடைய முக்கியமான மினிஸ்டர்களோ உயர் அதிகாரிகளோ தான் வரவேற்புக்கு வருவாங்க. ஆனால் வருகிற விருந்தாளி தலைவர் மிக முக்கியமானவராக இருந்து ரொம்ப நெருக்கமான உறவை கொண்டிருந்தால் மட்டும்தான் அந்த ஹோஸ்ட் கண்ட்ரின்னு சொல்றாங்களே அந்த நாட்டுடைய தலைவரே ஏர்போர்ட்டுக்கு வருவார். அந்த வகையில் எத்தியோப்பியாவுடைய பிரதமர் அங்க வந்ததோடு இல்லாம அவர் திடீர்னு ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளானாக தாங்க ஏற்கனவே வச்சிருந்த பிளானை மாற்றி அமைச்சு பிரதமர் மோடி அவர்களை தன்னுடைய கார்ல உட்கார வச்சு அவரே அந்த காரை ஓட்டிக்கிட்டு அங்க காஃபி மியூசியத்துக்கும் வேறு சில இடங்களுக்கும் அழைத்து சென்றாரு. இது புரோட்டோகால்ல இருந்து, வழக்கமான நடைமுறையிலிருந்து மாறுபட்டிருந்தாலும் இதை 2 தலைவர்களுமே ரசிக்கவே செய்தாங்க. அதற்கு பிறகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு அந்த நாட்டின் மிக உயரிய விருதான தி கிரேட் ஆனர் நிஷான் ஆஃப் எத்தியோப்பியா அப்படிங்கிற விருது வழங்கப்பட்டது. எத்தியோப்பியாவுடைய சரித்திரத்திலேயே ஒரு வெளிநாட்டு தலைவருக்கு இந்த விருது வழங்கப்படுவது இதுவே முதல் முறை அப்படிங்கிறத நாம இங்க தெரிவிச்சுக்க வேணும். பிரதமருடைய இந்த பயணத்தில் எத்தியோப்பியாவோடு 3 முக்கியமான ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டிருக்கிறாங்க. அதுல வர்த்தகம் மட்டும் இல்லாம ஐக்கிய நாடுகள் படைக்கு அனுப்புவதற்காக எத்தியோப்பிய ராணுவத்துக்கு இந்திய ராணுவம் பயிற்சி அளிக்கும் அப்படிங்கிறதும் ஒரு ஒப்பந்தமாக இருக்குது. இது போக மேலும் சில முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்குது.
பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த காலகட்டத்தில் ஏன் எத்தியோப்பியா, ஆப்பிரிக்காவில் இருக்கிற எத்தியோப்பியாவுக்கும் ஜார்டனுக்கும் பயணம் மேற்கொள்கிறாரு அப்படிங்கிறத நாம தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேணும். இது பாரத பிரதமர் ட்ரம்புக்கு கொடுக்கிற ஒரு மிக முக்கியமான செய்தி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பாரத பிரதமர் எத்தியோப்பியாவில் பேசும்போது கூட அவர் என்ன சொல்றாரு, பாரதம் தன்னுடைய நண்பர்களை எந்தவித விருப்பு வெறுப்புமின்றி யாருடைய பிரஷரும் இல்லாம நாங்க தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு மறைமுகமாக ட்ரம்பை சாடி இருக்கிறாரு. அமெரிக்கா எங்களுக்கு டேர்ம்ஸ் எல்லாம் டிக்டேட் பண்ண முடியாது, நீங்க சொல்லி நாங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை நாங்க செய்யவும் மாட்டோம், உங்களுக்கு நாங்க அடிபணிய மாட்டோம் அப்படிங்கிற செய்தியை ட்ரம்புக்கு திரு மோடி அவர்கள் சொல்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த எத்தியோப்பிய பயணத்தின் போது குளோபல் சவுத் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு பாரத பிரதமரும் எத்தியோப்பிய பிரதமரும் பேசினாங்க. குளோபல் சவுத் அப்படின்னா ஏழை நாடுகள், வளர்கிற நாடுகளுடைய கூட்டணி நண்பர்களே. அந்த நாடுகளுடைய ஏகோபித்த தலைவராக இந்தியாவை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு எத்தியோப்பியா மீண்டும் ஒரு முறை சொல்லி இருக்கிறது இதுல ஹைலைட்டாகவே பார்க்கப்படுது. இது நாள் வரைக்கும் ஆப்பிரிக்காவை பல நாடுகள் அழிச்சு கொண்டிருந்தாங்க, சுரண்டி கொண்டிருந்தாங்க. பிரிட்டிஷ் காலத்தில் பிரிட்டிஷாரும் பிரெஞ்சும் போர்ச்சுகீஸும் சுரண்டினாங்க. அதற்கு பிறகு அமெரிக்காவுடைய ஆதிக்கம் இருந்தது. அதற்கடுத்ததாக சீனா ஆப்பிரிக்காவை பெரிய அளவில் சுரண்டி கொண்டிருக்குது. ஒப்பந்தங்கள் செய்கிறேன், கடன் கொடுக்கிறேங்கிற பேரில் அங்கே ஆப்பிரிக்காவில் இருக்கிற பல நாடுகளை அழித்து கொண்டிருக்குது சீனா. அங்கே இருக்கிற வளங்களை சுரண்டி கொள்றதோடு இல்லாமல் கொடுத்த கடனை அவங்களால திருப்பி கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த ஆப்பிரிக்க நாடுகளுடைய துறைமுகங்கள், விமான நிலையங்கள் அப்படின்னு பலவற்றையும் சீனா எழுதி வாங்கிட்டு இருக்கிறதையும் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்தியாவுடைய விஜயத்தை பெரிய அளவில் ஆப்பிரிக்க நாடுகள் வரவேற்கிறாங்க. அதற்கு காரணம் இந்தியா அவர்களை சுரண்ட நினைப்பதே இல்லை அப்படிங்கிறதான். மாறாக உண்மையான ஒரு நல்ல நண்பனாக, ஒரு ஈக்குவல் பார்ட்னராக தான் இந்தியா ஆப்பிரிக்க நாடுகளை மதிக்கிறது. இந்தியா கொடுக்கிற கடனுக்கு பல சந்தர்ப்பங்களில் வட்டி இல்லா கடனாக கொடுக்கிறோம் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு, ஏழை நாடுகளாக இருந்தால், அல்லது மிக குறைந்த வட்டியில் இந்தியா ஆப்பிரிக்க நாடுகளுக்கு கடன் கொடுக்குது. அதைவிட முக்கியமாக டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆப்பிரிக்க இளைஞர்களுடைய எதிர்காலத்தை செம்மையாக்கும் விதமாக ஆப்பிரிக்காவில் இருக்கிற மாணவர்கள் இந்தியா படிக்கிறதுக்கு பெரிய அளவில் இந்தியா ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்குது. இதெல்லாம் பத்தாதுன்னு ஆப்பிரிக்காவுடைய வளர்ச்சிக்கு உண்மையிலேயே நாங்கள் பாடுபடுறோம் அப்படிங்கிறதை நிரூபிக்கும் விதமாக இந்தியா இந்தியாவிலிருந்து ஆப்பிரிக்காவுக்கு அண்டர் சி கேபிளை அமைத்து அங்க இன்டர்நெட் கனெக்ஷனை கொடுத்திருக்குது. அங்க இருந்து அவர்கள் அந்த கேபிள் மூலமாக இந்தியா வாயிலாக இன்டர்நெட்டுக்கு கனெக்ட் பண்றாங்க. பல நாடுகள்ல இது நடைமுறைக்கு வந்திருக்குது. பல நாடுகள்ல இந்த இன்டர்நெட் கனெக்ஷனை பயன்படுத்தி அதை சேட்டலைட் மூலமாகவும் அவர்களுக்கு வழங்கி எஜுகேஷனுக்காக இதை பயன்படுத்துறாங்க. ரொம்ப இன்டீரியரான கிராமங்கள்ல லேப்டாப் வசதியையும் இன்டர்நெட் கனெக்ஷனையும் உருவாக்கி கொடுத்து அங்க இருக்கிற மாணவர்களுக்கு இந்தியாவில் இருக்கிற ஆசிரியர்கள் பாடம் எடுத்து வர்றாங்க அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாம் நண்பர்களே, பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்றுக் கொண்ட பிறகு இது போன்ற பல சேவைகளை ஆப்பிரிக்கர்களுக்கு நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். அப்படிங்கிறதுனால தான் இந்தியாவின் மீது பெரும் மதிப்பை அவங்க இப்ப கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது பாரத பிரதமருடைய இந்த எத்தியோப்பிய பயணத்தில் நமக்கு தெரிய வருது. இன்றைக்கு கடைசியாக நம்ம பார்க்கிற செய்தி மிக முக்கியமான செய்தி நண்பர்களே. ரைட்டர்ஸ் செய்தி நிறுவனம் இருக்கு இல்லையா, அந்த நிறுவனம் வெளியிட்டிருக்கிற ஒரு ஆய்வு அறிக்கையில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றுக் கொண்ட பிறகு இந்தியாவை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும், இந்தியாவுடைய பொருளாதாரத்தை நாம கீழே இறக்கணும்னா தான், அதனுடைய வளர்ச்சியை மட்டுப்படுத்தினா தான் இந்தியா அடங்கும் அப்படிங்கிற ஒரு பார்வையில் இந்தியாவின் மீது மிகப்பெரிய அளவில் 50% இறக்குமதி வரி விதிச்சாரு ட்ரம்ப். ஆனால் அவருடைய இந்த நடவடிக்கை எல்லாம் வேஸ்டா போயிருச்சு, யூஸ்லெஸ்ஸா போயிருச்சு அப்படின்னு ரைட்டர்ஸ் நிறுவனத்துடைய ஆய்வறிக்கை சொல்லி இருக்குது.
அது என்ன அந்த ஆய்வறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அங்க ட்ரம்ப் வந்து இறக்குமதி வரி விதிச்சு இந்தியாவை பனிஷ் பண்ணலாம், இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்கு ஒரு அடி கொடுக்கலாம்னு நினைச்சாரு. ஆனா பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களோ மிக சாதுரியமாக செயல்பட்டு இந்தியாவுடைய பொருளாதாரத்தை டைவர்சிஃபை பண்ணிட்டாரு. இந்தியாவுடைய ஏற்றுமதிகளை அமெரிக்காவை தவிர்த்து பிற நாடுகளுக்கு, அது கல்ஃப் நாடுகளாகட்டும், ஆசிய நாடுகளாகட்டும், அந்த பக்கம் சீனா, ரஷ்யா, இவை மட்டும் இல்லாமல் ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் கூட இந்தியா வந்து தங்களுடைய ஏற்றுமதியை அதிகரிச்சிருக்குது. இதனால இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி என்றைக்கும் இல்லாத அளவுக்கு 8.2% சென்ற குவார்ட்டர்ல வளர்ந்திருக்குது. இது வந்து அமெரிக்காவுடைய ஆன்டி இந்தியா கொள்கைக்கு விழுந்திருக்கிற மிகப்பெரிய அடி அப்படின்னு ரைட்டர்ஸ் நிறுவனம் சொன்னதோட இல்லாம அவங்க மேலும் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்தியாவுடைய பொருளாதாரம் உழுகும், அதுக்கப்புறம் தன்னை போல எங்கிட்ட வந்து நிற்பாங்க அப்படின்னு அமெரிக்கா கனவு கண்டது பொய்த்து போயிருச்சு. இப்போ நிலைமை தலைகீழா மாறிடுச்சு. இப்பொழுது இந்தியாவோடு நடந்து வருகிற வர்த்தக பேச்சுவார்த்தையில அமெரிக்கா தான் வீக்கா இருக்குது. இந்தியா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான நிலையில நின்று பேச்சுவார்த்தை நடத்தி வருது. இனிமேலும் இந்தியாவை இப்படி மிரட்ட முடியாது அமெரிக்கா அப்படின்னு சொல்லி ரைட்டர்ஸ் சொல்லி இருக்குது. உண்மைதானே நண்பர்களே? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அதே போல இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களிடமும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன். பை பாய்.